ஒட்டுமொத்த இந்திய அரங்கமே 94 என்ற ஒற்றை வார்த்தையில் நடுங்கி போய் நின்றது. அவ்வளவு பெரிய ஆளுமையின் முன்பு 3 நாட்கள் இந்தியாவின் நேஷனல் சென்சேஷனலாக இருந்தவர் இன்றைக்கு அவருடைய முன்பு அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் இருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கு கரகோஷம் எழுப்பினீர்கள். அண்ணனுடைய பெயரை சொன்னால் அவர்களுக்கு கரகோஷம் எழுப்பினீர்கள். அதற்கான காரணம் என்ன? அண்ணனுடைய திட்டங்களும் அண்ணனுடைய செயல்பாடுகளும் உங்களை ஒருவரையும் சேர்ந்திருக்கிறது. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் வீடு தேடி சாப்பாடு கொடுப்பாங்க. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் வீடு தேடி சாப்பாடு கொடுப்பாங்க. சென்னை பக்கத்துலாம் போனீங்கன்னா ஓலா ஊபர்லாம் புக் பண்ண உடனே வந்து பக்கத்தில் வந்து நிற்பாங்க. இதை கல்விக்கும் கொண்டு சென்ற மாபெரும் தலைவர் அண்ணன் அவர்கள். வீட்டிற்கே சென்று நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுத்தர முடியும் என்பதை நிரூபித்து இன்றைக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் என்பதை புரட்சிகர செயல்பாட்டை செய்து கொண்டிருப்பவர் தான் அண்ணன். அவளுடைய முன்பு நின்று பேசுவதற்கு எனக்கு சற்று நடுக்கமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அண்ணன் எங்களுக்கு சொன்ன செய்தியை, அண்ணன் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை 182 பேரும் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யார் யாரோ கட்சி தொடங்குறாங்க. இங்கிட்டு திரும்பி பார்த்தா இங்கே கட்சி தொடங்குறாங்க, இங்கே திரும்பி பார்த்தா இங்கே புதுசாக கட்சி தொடங்குறாங்க, எய்த்தாப்பில் பார்த்தா எய்த்தாப்புலேருந்து புதுசாக கட்சியை தொடங்கிட்டு வராங்க. சரி கேட்டுருவோம்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்னப்பா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், கொள்கையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. சரி உங்களுடைய நிலைப்பாடு தான் என்னப்பா அப்படின்னு சொன்னால், கட்டுக்கதைகளை சொல்லுவோம், அதை நம்பி எங்கள் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான். எதற்காக வந்தீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறதுக்காக வந்தேன். அப்படியே எதிர்த்துக்கிட்டே இருங்க. இங்கேருந்து ஒருத்தர் வந்தார், சினிமாவோட உச்சத்தில் இருந்தால் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். யார் உங்களை உச்சத்துலேருந்து இறங்க சொன்னா? யாருங்க இறங்க சொன்னா? உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், திராவிடமும் வேண்டும், தமிழ் தேசியமும் வேண்டும். இந்த கையில் அம்பேத்கரியத்தை எடுத்துக்கொள்வோம், இந்த கையில் பகவத்கீதை எடுத்துக்கொள்வோம். என்னையா நிலைப்பாடு இது? சமனற்ற சமூகத்தில் சமநிலை என்பதே கிடையாது. ஒன்று பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்க வேண்டும், இல்லை என்றால் ஆதிக்கம் செய்பவர்களின் பக்கம் நிற்க வேண்டும். இந்தியாவில் இவருடைய நிலைப்பாடு என்பது உலக வரலாற்றில் வென்றதே கிடையாது. இன்னைக்கு அவரோட தம்பிகள்லாம் சேர்ந்து கட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எய்த்தாப்புலேருந்து ஒருத்தர் வந்தார், நான் ஒன்றியத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறை தூதன் சொல்லிட்டு, ஐயா உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கய்யா சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், யோசிச்சுட்டு இருங்க ஒரு 3 மாதம் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இன்னைக்கு வந்துட்டார். வந்தோடனே சரி அப்பனாவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா, மாமா இன்னும் அவன் திருந்தலை மாமா அப்படின்ற அளவுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் சொல்கிறாரு, அவருடைய பேச்சில் ஒரு முதிர்ச்சி தெரியுதுங்க, முதிர்ச்சி. நான் சொன்னேன் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, முதிர்ச்சி தெரியுதா? இன்னும் ஒரு அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் கட்டுக்கதை சொல்கிறவர், இன்னொருத்தர் குட்டி கதை சொல்கிறவர், இன்னொருத்தர் கட்டுக்காக கதை சொல்கிறவர். இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, கட்டுக்கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரை பார்த்து? திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து. கொஞ்சம் அவங்களுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தா, இவங்க கட்டுக்கதைகளை சொல்பவர்களுக்கு முன்பாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளாக வரலாற்றை படைத்து கொண்டு இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரியாம போயிடுச்சு. யார் யாரோ கட்சி தொகை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னுடைய முதல் எதிரி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது? ஒன்றுமே இல்லைங்க. அன்றைய காலகட்டத்திலலாம் ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதற்கு பிறகு அந்த பொண்ணு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க படிப்பதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. 99% குடும்பங்கள் இதை பின்பற்றிக்கிட்டு இருந்தாங்க. தந்தை பெரியார், இந்த பொண்ணுங்களை படிக்க வைங்கயா, எத்தனை காலத்துக்கையா அந்த பொண்ணோட கையில் ஊதாங்கல்கள் கொடுப்பீங்க, ஒரு முறை எழுதுகோலை கொடுங்கையான்னு சொல்லி அவர்களை ஊக்குவித்தான். முத்தமிழறிஞர் அதை செயல்படுத்தினார். எப்படி செயல்படுத்தினார்? ஒன்றும் இல்லை. 8ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு திருமணத்தின் பொழுது உதவித்தொகை, 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு திருமணத்தின் பொழுது உதவித்தொகை. 2006 காலகட்டத்தில் 25,000 உயர்த்தப்பட்டுச்சு. ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த திட்டத்தை கொண்டு வந்தா. அந்த திட்டம் சொல்றது என்ன தெரியுமா? அந்த திட்டத்தினுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? தாலி வேண்டுமா, திருமணத்தின் பொழுது செலவுக்கு உதவித்தொகை வேண்டுமா, அப்படி என்றால் படி அப்படின்றதான். அதனால திருமணம் செய்யும் பொழுது தாலியாவது கிடைக்கும் அப்படின்றதுக்காக பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புனாங்க. இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் உயர்கல்வியில் பெண்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு 30%க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்றைக்கு கல்லூரியில் சென்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதுமை பெண் திட்டத்தினுடைய தாரக மந்திரம் என்னவென்று தெரியுமா?
கணவனை விட கல்வியே உற்ற தோழன் என்பதுதான். இன்றைக்கு அது ஒரு புரட்சிகர திட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிர் இலவச பேருந்து பயண திட்டம், அனைத்துமே புரட்சிகர திட்டம், அனைத்துமே சமூக நீதி பார்வையிலான திட்டம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அவர்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது. பிறப்பினால் மறுக்கப்பட்ட நீதி பிறப்பினாலேயே வழங்கப்பட வேண்டும். அதுதான் சமூக நீதி, அதுதான் சமத்துவம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் இங்கு நிரூபித்து காட்டியது. ஆனால் கட்டுக்கதை சொல்லிட்டு என்ன செஞ்சதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரே ஒரு குட்டி கதை சொல்கிறேன், அவருக்கு மட்டும் தான் சொல்ல தெரியுமா? நான் சொல்கிறேன். ஒன்றுமில்ல, ஒரு சிங்கம் ஒரு காட்டில் அமைதியாக படுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிர்ப்புற ஒரு மூணு மான்கள் ஓடி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இந்த சிங்கம் அமைதியாக அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குது. அந்த மான்களுக்கு என்ன நினப்பு அப்படின்னா, அந்த 3 பேரும் தான். மான்களுக்கு என்ன நினப்பு அப்படின்னா, அந்த சிங்கத்துக்கு வலிமை குறைஞ்சிருச்சு, வயசாகிடுச்சு, இனிமேல் ஏந்திரிச்சு அதனால் வேட்டையாட முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்து அந்த 3 மான்களும் துள்ளி குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கு, துள்ளி குதிச்சு. ஆனால் அந்த 3 மான்களுக்கும் தெரியவில்லை, அந்த சிங்கம் ஒரு மிகப்பெரிய காட்டெருமையை அடித்து படுக்க வச்சு அது மேலே படுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மான்கள் அந்த சிங்கத்திற்கான எதிரிகள் இல்லை, காட்டெருமைகளாக ஒன்றியத்திலிருந்து சனாதனத்தை திணித்துக் கொண்டிருக்கின்ற பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தான் எங்களுடைய முதல் எதிரி. இவர்களெல்லாம் ஒரு பொருட்டாவே நாங்கள் மதிக்க மாட்டோம். ஒருத்தரை விடவே கூடாது. நம்ம ஒரே ஒருத்தர், திராவிட முன்னேற்ற கழகம் எது சொன்னாலும் அதற்காக எதிர்ப்பு அறிக்கை கொடுக்கிறார். டெய்லியும் ஒரு அறிக்கை கொடுக்கணும்னா அந்த மனுஷனுக்கு தூக்கமே வராது உலகத்துக்கு. யார் தெரியுமா? இந்திய வரலாற்றிலேயே சேக்கிலார் ராமாயணத்தை எழுதிய ஒரே அரசியல் தலைவர் ஐயா சேலம் ஷேக்ஸ்பியர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான். அவருக்கு அறிக்கை கொடுக்கறனா அன்னைக்கு நைட்டு தூக்கமே வராது. ஒவ்வொரு முறையும் அறிக்கை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒன்று, ஐயா நடந்து போயிட்டு இருக்கிறாரு, அவர் கண்ணில் ஒரே ஒரு தூசி விழுந்துருச்சு, தூசி. தமிழ்நாடு அரசு திமுக என்னையா நிலத்தில் தூசி பறக்கிற அளவுக்கு இப்படி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவார். அவர் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். சென்னையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு, அத்தனை கட்சிக்காரங்களும் அந்த ஒரு நாளை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படி அவங்க மேலே விமர்சனத்தை கொட்டலாம், எப்படி அவங்க மேலே விமர்சனத்தை திணிக்கலாம், அவங்களை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. இதுதாண்டா சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. தன் மீது விழும் விமர்சன கற்களை எல்லாம் பொறுக்கி வைத்து கட்டப்பட்ட கோட்டையடா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. விமர்சனங்களை தகர்க்கவும் தெரியும், மக்களை காக்கவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரியும். எத்தனை நடிகர்கள் வெள்ளத்தில் நின்னாங்க, எத்தனை ஐபிஎஸ்ங்க வெள்ளத்தில் நின்னாங்க, எத்தனை விவசாயி அரசியல்வாதிகள் வெள்ளத்தில் நின்னாங்க. 3 நாட்கள் தூக்கம் இல்லாமல் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் இளம் தலைவர் அவர்களும் களத்தில் நின்று போராடினார்கள். தன்னுடைய தூக்கத்தை விட்டு மக்களை நிம்மதியாக தூங்க வைத்தவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். நான் இன்னைக்கு சவால் விடுறேன், அதிமுகவிலேயோ அல்லது பிஜேபியிலேயோ வெள்ளத்தின் பொழுது ரெயின்கோட்டை போட்டுக்கிட்டு இடுப்பளவு தண்ணியில் நிற்கிற ஒரு புகைப்படத்தை காமிச்சிருங்க, நான் அரசியலை விட்டு வெளில போறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நின்று இருக்கிறார் மக்களோடு மக்களாக, தலைவர் தளபதி அவர்கள் நின்று இருக்கிறார் மக்களோடு மக்களாக, அண்ணன் இளம் தலைவர்கள் நின்றிருக்கிறார் மக்களோடு மக்களாக. இன்றைக்கு இளம் தலைவர் அவர்கள் முதல்வராவதற்கு என்ன தகுதி இருக்கு என்று கேட்கிறார்கள். என்ன தகுதி இருக்கிறது? நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றதன் மூலம், சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று முதலில் மேடையை முழங்கியவர் அண்ணன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். இன்றைக்கு எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணனை எதிர்த்து அவருடைய பதிலடி ஒன்றும் ஆணித்தரமாக இருக்கிறது. ஒண்ணுமே இல்லை. அண்ணன் சனாதனத்தை பத்தி எதிர்த்து பேசுறான். சனாதனத்தை டெங்கு காய்ச்சல்னு சொல்லி பேசிட்டாரு. நீதிமன்றத்தில் வழக்கு போது கேஸ் போடுறாங்க, அண்ணன் போறாரு. அண்ணனோட நிலைப்பாடு, அண்ணன் வச்ச ஸ்டேட்மெண்ட் இதுதான். தந்தை பெரியார் சனாதனத்தை பற்றி பேசியிருக்கிறார், சனாதனத்தை எதிர்த்து இருக்கிறார், சமூக நீதியை பேசியிருக்கிறார், பேரறிஞர் அண்ணா பேசியிருக்கிறார், முத்தமிழர் கலைஞர் பேசியிருக்கிறார், தலைவர் தளபதி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் பேசுவதில் என்ன தவறு, இன்னும் பேசுவேன் என்று அந்த நீதிமன்றத்தில் உரைத்தார். இதுதான் அண்ணனுடைய நிலைப்பாடு. இதற்காகத்தான் அவர் எங்களுக்கு தலைவர். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை கூறி நான் விடைபெற விரும்புகிறேன். நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்திலிருந்து கூட திராவிடம் என்ற சொல்லை நீக்கிவிடலாம். ஆனால் மக்களின் மனதில் இருந்து, அவர்கள் பெற்றுக்கொண்ட சமூக நீதியில் இருந்து, அவர்கள் பெற்றுக்கொண்ட சமத்துவத்தில் இருந்து, அவர்கள் பெற்றுக்கொண்ட பகுத்தறிவில் இருந்து ஒருபோதும் உங்களால் திராவிடம் என்ற சொல்லை விளக்கவே முடியாது. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த தமிழ்நாட்டு மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மண்ணில்
இந்த கழகம் புழுதியாக கலந்து விட்டது. காற்றடித்தால் இடம் மாறுமே தவிர ஒருபோதும் விலகித் செல்வதில்லை. நம்முடைய கண்களுக்கு தெரிவதெல்லாம் 2026 மட்டும்தான். 2026 தலைவர் தளபதி அவர்களுடைய 200 என்ற இலக்குத்தான். எத்துணை நடிகர்கள் வந்தாலும், சீமையிலிருந்து வந்தாலும், சீமானாக வந்தாலும், ஆண்டிப்பட்டியிலிருந்து வந்தாலும், அமெரிக்காவிற்கு சென்று படித்தாலும் உங்களால் ஒரு துரும்பை கூட இந்த மண்ணில் அசைக்க முடியாது. தலைவர் தளபதி அவர்கள் இருக்கும் வரை இன்னும் எத்துணை ஆண்டுகள் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.